Good morning. Today we are going to see the how rearrange the jumbled words to form meaningful sentences. Sentences வந்துட்டு உங்களுக்கு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கும். ஜம்பிள்டு மீன்ஸ் அதான். ஸோ அதை வந்துட்டு நம்ம கரெக்ட் ஃபார்மேஷனில் வந்துட்டு கொண்டு வரதுக்கு தான் இதுக்கு ஒரு 2 marks உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லவ் ஆஃப் அதர்ஸ், குட் மேனர்ஸ் அண்ட் வின் த ரெஸ்பெக்ட். Good manners win the love and respect of others. Good manners நல்ல பழக்கங்கள், win the love அன்பையும் மதிப்பையும் நமக்கு தரக்கூடியது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பென்சில்லையோ இதுலேயோ கூட வந்துட்டு கொஷின் பேப்பரில் மட்டும் எழுதாமல் ஆன்சர் ஷீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு கூட 1 2 3 போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லையா வந்துட்டு கொஷின் பேப்பரில் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எழுதாதீங்க. முதல்ல வேணால் பென்சில் எழுதிட்டு கூட நீங்கள் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குட் மேனர்ஸ் வின் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சப்ஜெக்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வரணும். குட் மேனர்ஸ்ன்றது இங்கே வந்துட்டு பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், ஃபாதர் his shrilly calling had and around mother to come him. His father and mother had come around calling to him shrilly. His father and mother, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் had come around calling him shrilly. பயங்கர சத்தம் போட்டு, shrilly means பயங்கர ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவனை கூப்பிட்டாங்க. ஷில்லின்னு ஒரு லோயஸ்ட் வாய்ஸ்ன்னு சொல்கிறத விட லவுட் வாய்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு மாதிரி கீச்சுன்னு வந்துட்டு கூப்பிட்றதுக்கு பேர் தான் ஷ்ரில்லி. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் ஹிம் டு ஹிம் ஷ்ரில்லி. தேர்ட் ஒன், சேவ்ஸ் அஸ், டர்ன்ஸ் அவே, சாஃப்ட், ஆன்சர், ஆங்கர் அண்ட் எ pitfall from many. A soft answer, a soft answer turns away anger and saves us from many a pitfall. A soft answer, ரொம்ப அமைதியான ஒரு பதில், turns away anger, நம்மளுடைய கோபத்தை வந்துட்டு மாற்றிடும். And serves us from many a pitfall, நமக்கு லைஃப்பில் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சுன்னா கூட நம்ம கோபம் வந்துட்டு படாமல் இருந்தோன்னா அது நம்மளை வந்துட்டு என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் வந்துட்டு மாற்றி காமிக்கும். A soft answer turns away anger and saves as from a many a pitfall. நம்ம லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ கோபமோ இது இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஒரு சாஃப்ட் ஆன்சர் வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, சொல்லணும். When best they can, one is be learnt young. They can be learnt best when one is young. இளம் வயதிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்களை படிச்சுக்கலாம். They can be learnt best. எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுறது எப்படிப்பட்டதாக இருக்குமா, நல்ல விஷயங்கள், அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறது. when one is young, அவங்க வந்துட்டு இளம் வயதில் இருக்கும்போது என்னென்ன நம்ம கற்பிக்கிறோமோ அதுதான் தமிழ்லேயே சொல்லுவாங்களே, இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இளமையில் வந்துட்டு கற்கிறது வந்துட்டு நல்லது. ஃபிஃப்த் ஒன், தேர் சேவ்ட் முலன் பர்சன் ஓன் சைனா ஹூ ஹேட் த வாஸ் வெரி the person who had saved China was their very own Mulan. The person who had saved China, இது வந்துட்டு உங்களுடைய ப்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே உங்கள் புக்கில் இருந்து தான் எடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புக்கை வந்துட்டு நீங்கள் பேஜஸை திருப்பி பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The person who had saved China was their very own Mulan. Children prove, memories revive disappointing. Trying may too old. Trying to revive old childhood
childhood prove memories, revive disappointing, trying may too old. Trying to revive old childhood memories may prove disappointing. Question number 7. Being that harvest good and was there over, had a crop year. Harvest was over and there had been a good crop that year. Harvest means விளைச்சல், நல்ல ஒரு அறுவடை. was over, அது முடிவடைஞ்ச உடனே harvest was over and there had been a, அதுக்கப்புறம் என்னாச்சா, good crop that year, அந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு செழுமையான விளைச்சல் வந்துட்டு கிடைச்சது. harvest was over, அறுவடை முடிந்த பிற்பாடு அவங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைச்சது. earliest, 8th question. earliest were the pointed drawing tools, sticks, stones or pointed sticks or stones. Pointed sticks or stones were the earliest drawing tools. பழங்காலத்தில் வந்துட்டு பயன்படுத்தின drawing tools என்னன்னு பார்த்தீங்கன்னா pointed sticks-உம் stones-உம், நல்ல கூர்மையான ஸ்டிக்ஸ் குச்சிகளும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன்ஸ் கற்களும் தான் அவங்களுக்கு வந்துட்டு டிராயிங்ஸ்க்கு வந்துட்டு பயன்படுத்திய கருவிகளை அமைந்திருந்தது. Question number 9. For his overwrought seemed reason nerves some. His nerves seemed overwrought for some reason. அவனுடைய நரம்புகள் என்னாச்சா, seemed overwrought, பயங்கரமாக வந்துட்டு நிலை தடுமாறியது, இல்லைன்னா பயங்கரமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சில காரணங்கள்னால. his nerves seemed overwrought for some reason. Question number 10. Then his terror a monster him seized and stood heart still. Then a monstrous terror seized him and his heart stood still. அந்த மான்ஸ்டர்ஸ்னா பயங்கரமான ஒரு மிருகம், பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப கொடூரமான பயங்கரமான, அது வந்துட்டு என்ன பண்ணிச்சான், terror seized him, அவனை பயமுறுத்தணும் மட்டும் இல்லாமல் his heart stood still, அவனுடைய இதயமே நின்று போகிற அளவுக்கு வந்துட்டு பயப்படும்படியாக அதனுடைய நிலை, அதனுடைய முகம், அதனுடைய உருவம் வந்துட்டு காணப்பட்டது. Question number 11. Sky, the sun warmly ascending his was now blazing on edge. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge. The sun was now ascending. சூரியனுடைய கதிர்கள் இப்போ என்னாச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அசெண்டிங்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. த ஸ்கை பிளேசிங் வார்ம்லி, அப்போ சூரியனுடைய கதிர்கள் அதிகரிக்கும் போது, உயர மேலே மேலே போகும்போது, கிழக்கிலிருந்து வந்துட்டு நடு வானுக்கு வரும்போது அதனுடைய கதிர்களினுடைய ஒளிவீச்சு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஆன் his ledge. His two lying, question number 12. His two lying plateau brothers there his sister saw and his aunt dozing. He saw his two brothers and his sister. He saw his two brothers and his sister lying on the plateau dozing. அவன் பார்த்தான், என்னத்தை பார்த்தான், his two brothers, அவனுடைய 2 சகோதரர்களையும் ஒரே ஒரு சகோதரி, his sister lying on the plateau dozing. பிளாட்டியூனா ஒரு தாழ்வான பகுதியில் இருந்ததை பார்த்தாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதும்போது கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வந்துட்டு தரோவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு வேர்ட்ஸு ஒரு சின்ன ஏ விட்டுட்டிங்கனாலும் அதனுடைய மீனிங் வந்துட்டு டோட்டலாக மாறி போயிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டட் ஒன்னாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு முறைக்கு 2 முறை ஒவ்வொரு கொஷினையும் வந்துட்டு 2 முறை 3 முறை படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஷின் பேப்பரில் நம்பர்ஸ் போடாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பென்சிலில் எழுதி பார்த்துக்கோங்க. இல்லைனா ரஃப் ஒர்க் மாதிரி வந்துட்டு கீழே மேத்ஸுக்கெலாம் போடுற மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு ஒரு கீழே ஒரு லைனை போட்டு எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு எழுதலாம், தப்பே இல்லை. தேங்க்யூ.